எடப்பாடிக்கு போனை போட்ட அமித்ஷா அவசரமாய் டெல்லி போனது இதுக்காக தானா? ஆனாலும் ஒரு ட்விஸ்ட். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி சென்று இருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்க்கவில்லை என்றாலும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என பாஜக அறிவுறுத்த திட்டமிட்டிருக்கும் நிலையில் முடியவே முடியாது என விடாப்பிடியாய் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 2021 மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவான நிலையில் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் கூட்டணி உடைந்தது. தொடர்ந்து 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனி அணியாக களம் கண்டன. கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலும் இந்த இரு கட்சிகளும் 2ஆம் இடம் பெற்றது. சில தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் 2ஆம் இடம் பிடித்தனர். இதையடுத்து இரு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்து இருந்தால் கணிசமான தொகுதிகளை வென்றிருக்க முடியும் என்ற குரல் எழுந்தது. இதையடுத்து அதிமுக சீனியர்களின் பேச்சுக்கு இணங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார். ஆனால் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியின் கோரிக்கை. அண்ணாமலை குறித்த முதல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் 2வது கோரிக்கை குறித்து பிறகு பரிசீலிக்கலாம் என பாஜக கூறியிருந்தது. இந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு தங்களை மதிக்கவில்லை, உரிய முக்கியத்துவம் தரவில்லை என கூறிய டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டனர். நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் முன்வைத்தார். மேலும் பிரதமர் மோடியை சந்திக்க தனக்கு உதவவில்லை என நயினார் மீது ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதனால் நயினார் நாகேந்திரனுக்கும் டிடிவி தினகரன் இடையே வார்த்தை போர் வெடித்திருக்கிறது. இதற்கிடையே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கூறி போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு பிறகு டெல்லிக்கு சென்ற அவர் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றும் நாளையும் தர்மபுரியில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. ஆனால் அதனை ரத்து செய்துவிட்டு திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து தேநீர் விருந்தில் கலந்து கொள்வார் எடப்பாடி என கூறப்பட்டாலும் அமித்ஷாவை சந்திப்பதுதான் முக்கிய திட்டம் என்கின்றனர். இந்த நிலையில் எடப்பாடியின் டெல்லி பயணம் குறித்து சில தகவல்கள் வெளியாக இருக்கிறது. திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் பலமான கூட்டணி அமைய வேண்டியது அவசியம். அதற்காக அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் சில கட்சிகளை ஓரணியில் திரட்டுவது என்பதுதான் பாஜகவின் திட்டம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ், டிடிவி சேர்த்து கொள்ள மாட்டேன் என பிடிவாதமாக இருக்கிறார். கட்சியில் சேர்க்கவில்லை என்றாலும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம். அது தொடர்பாகவே அமித்ஷா எடப்பாடியிடம் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கட்சியிலும் இல்லை, கூட்டணியிலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு இடமில்லை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் திட்டவட்டமான எண்ணம். அதனை பாஜக தலைமையிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுவது என்றுதான் டெல்லி புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மேலும் அதனை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் வகையில்தான் நேற்று அவர் அதிமுக கூட்டத்தில் துரோகிகள், கைக்கூலிகள் என ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையனை விமர்சித்ததாக சொல்கிறார்கள் அதிமுகவினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.